ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது கொத்தமல்லி மின்ட் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி. சூப்பர் கிறிஸ்பியா, செம்ம டேஸ்டியா, உள்ள ஜூசியா, செம்மையா இருக்கும். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குதுன்னு. ரொம்ப நேரத்துக்கு இது கிறிஸ்பியாவே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்ப முதல் முறை வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்துக்கிறது ஃபுல்லும் பிரெஸ்ட் பீஸ். நீங்க வந்துட்டு வித் போன் போடலாம், வித்தவுட் போனும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம் தான் அது. இதுல ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதை கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் கொஞ்சமா புதினா தலையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க அரைச்சு கூட சேர்த்திக்கலாம், விழுது மாதிரி. நான் இன்னைக்கு நறுக்கி சேர்த்திருக்கிறேன். எவ்வளவு ஃபைனா முடியுமோ அவ்வளவு ஃபைனா சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு, ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் ஆட் பண்றது சன்ஃபிளவர் ஆயில். இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல கிரன்ச் கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம இந்த பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டிக்க போறோம். பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு என்ன சுட வச்சிருக்கேன். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் வந்துட்டு ஒண்ணா போடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உடனே டிஸ்டர்ப் பண்ணும்போது மேல இருக்கிற கோட்டிங் வந்துட்டு உதிர்ந்து போயிடும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்துட்டு இதை டர்ன் பண்ணி 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணி விட்டு நல்ல கோல்டன் கலரா ஃப்ரை ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா மொறு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடும். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் ஆயில்ல இருந்து. பாருங்க நம்மளோட சூப்பரான சிலண்ட்ரோ மின்ட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி கொத்தமல்லி மின்ட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க மயோனைஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். கொஞ்சம் லெமன் வெஜ் அப்புறம் ஆனியன் வெஜ்ஜஸோட பரிமாறுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.